Happy morning. Last ரெண்டு கிளாஸ் வந்து hand tools டாபிக்ல நாம ஸ்க்ரூ டிரைவருடைய டைப்பு, அதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து பிளேயருடைய வகைகள் என்னென்ன வகைகள் இருக்கு, அதனுடைய பயன்கள் என்ன, அதை எப்படி கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது ஸ்க்ரூ டிரைவர் பிளேயர்ஸ் இல்லாம மற்ற டூல்ஸ் என்னென்ன இருக்கு, அது எந்த வகையில் அதை பிரிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஒர்க் ஷாப் டூல்ஸ் கிளாசிபிகேஷன், ஒர்க் ஷாப் டூல்ஸ் எப்படி வந்து வகைப்படுத்துறாங்க. ஒர்க் ஷாப் டூல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் டெஸ்டிங் டூல். டெஸ்டிங் டூல்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பாராமீட்டர்ஸ் அல்லது பிசிக்கல் குவான்டிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு, வெதர் இட் இஸ் அவைலபிள் ஆர் நாட், அது இருக்கா இல்லையா, எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துற டூல்ஸை வந்து டெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெஷரிங் டூல்ஸ், பிசிக்கல் குவான்டிட்டியை அளக்கிறதுக்காக, அது எவ்வளவு அளவு இருக்கு, இது மாதிரி மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்துற டூல்ஸ் வந்து மெஷரிங் டூல்ஸ். அண்ட் தென் மார்க்கிங் டூல்ஸ், நாம ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையை கரெக்டான இடத்துல, கரெக்டான பிளேஸ்ல, கரெக்டான ஸ்பெசிஃபைட் ஸ்பாட்ல ஆரம்பிக்கணும் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல பண்ணணும்ன்றத நம்ம பிரியரா மார்க் பண்ணிக்குவோம். அந்த மார்க் பண்றதுக்காக பயன்படுத்துற டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மார்க்கிங் டூல்ஸ். தென் கட்டிங் டூல்ஸ், ஷீட்டு, ஒயர்ஸ், இதெல்லாம் கட் பண்றதுக்காக பயன்படுத்துற டூல்ஸ் வந்து கட்டிங் டூல்ஸ். தென் இந்த வகையில எதையும் சேராத மற்ற டூல்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் டூல்ஸ், கையில பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துற டூல்ஸ் எல்லாம் ஹேண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ ஒர்க் ஷாப் டூல்ஸ் வந்து டெஸ்டிங் டூல், மெஷரிங் டூல், மார்க்கிங் டூல், கட்டிங் டூல், ஹேண்ட் டூல்ஸ் அப்படின்னு 5 வகையா நாம பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நாம டெஸ்டிங் டூல்ஸ்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய டூல்ஸ்னுடைய வகைகள்லாம் என்னென்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நியான் டெஸ்டர் ஃபர்ஸ்ட். இத வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாமே அதாவது கலோக்கியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்டர் அப்படின்னு. நியான் டெஸ்டர் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஏ ஸ்க்ரூ டிரைவர் ஷேப்டு ஃபேஸ் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட். ஒரு சப்ளை இருக்கு இல்லையா, ஃபேஸ், நியூட்ரல், எர்த் 3 இருக்கும். இந்த ஃபேஸ், நியூட்ரல், எர்த்ல ஃபேஸ் சப்ளை இருக்கா இல்லையா, லைன் அப்படின்னு சொல்லுவோம் நாம. அதை லைன் இருக்கா இல்லையா, ஏன்னா ஃபேஸ் தான் ஷாக் அடிக்கும், லைன் தான் ஷாக் அடிக்கும். அது நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அந்த சப்ளை இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த டெஸ்டரை வச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்காக பயன்படுத்துறது தான் ஃபேஸ் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட். அதுல நியான் லேம்ப் பயன்படுத்துறதுனால அது நியான் டெஸ்டர் அப்படின்னு சொல்றோம். இது ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கும். அந்த பிளக் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு கையை அப்படி வச்சுட்டு நின்று இருந்தாங்கன்னா அது லைட் எரியும். லைட் எரிஞ்சதுன்னா சப்ளை இருக்கு, லைட் எரியலன்னா சப்ளை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நியான் டெஸ்டர் உள்ள என்னென்னலாம் பார்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்சுலேட்டர் டிரான்ஸ்பரண்ட் பாடி, இது உள்ளதான் லைட் இருக்கும். அந்த லைட் எரிஞ்சா நமக்கு தெரியற மாதிரி டிரான்ஸ்பரண்ட், ஒளி ஊடுருவுற மாதிரியான ஒரு பாடி இருக்கும், பிளாஸ்டிக்ல இன்சுலேட்டர்ல இருக்கும். தென் மெட்டாலிக் ராட், ஏன்னா சப்ளையை டச் பண்றது கண்டக்டரா இருந்தாதான் சப்ளை போகும், அதனால அதுக்கு ஒரு மெட்டாலிக் ராட். தென் அந்த 230 வோல்ட் சப்ளை டைரக்டா நம்ம பாடியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வோல்டேஜை டிராப் பண்ணி அந்த வோல்டேஜை வந்து குறைச்சி, கரண்ட்டை குறைச்சி நம்ம பாடிக்கு அனுப்போம். அதுக்காக ஒரு மின்தடை ரெசிஸ்டர், அது கூடவே ஒரு நியான் லேம்ப், அதுதான் வந்து சப்ளை எரியும். ஸோ சப்ளை இருந்ததுன்னா அந்த லேம்ப் எரியும். ஸோ சப்ளை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் இது அப்படியே மொத்த கனெக்ஷன் நம்ம கை வழியா நம்ம பாடிக்கு போகணும். அதுக்காக ஒரு மெட்டாலிக் ஸ்க்ரூ அது மேல இருக்கும், அதுல தான் டச் பண்ணுவோம் நம்ம. அது ஸ்க்ரூ போட்டு உள்ள வச்சு முடிக்கிடுவாங்க. தென் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ், லூஸ் கனெக்ஷன் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்ப்ரிங் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க, அது ஸ்ப்ரிங் லோடர். அப்ப பாத்தீங்கன்னா இதுல கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டாலிக் பாடி, தென் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் மெட்டாலிக் பாடி. ஸோ இங்க லைன் இருந்ததுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் லைட் எரியும். நாம இங்க ஒரு ஆளை டச் பண்ணிடுவோம், ஸோ லைட் எரியும். லைட் எரிஞ்சதுன்னா சப்ளை இருக்குன்னு அர்த்தம், லைட் எரியலன்னா சப்ளை இல்லைன்னு அர்த்தம். இதை பார்க்கறது தான் நியான் டெஸ்டர். It is used to know the presence of supply and it is made to work at 250 volt and 500 volt. 250 வோல்ட்ல இருந்து 500 வோல்ட் வரை இருக்கக்கூடிய சப்ளைல வேலை செய்யும் விதமாக இந்த டெஸ்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது சப்ளை இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு எலக்ட்ரிஷியனோ அல்லது ஒரு எலக்ட்ரானிக் பர்சனோ தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு டூல். A neon lamp and a resistor is
in series are connected between its bit and the metallic cap of its handle. இந்த மெட்டாலிக் ராடுக்கும் கேப்புக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டரும் அடுத்து ஒரு லேம்ப் நியான் லேம்பும் சீரீஸ்ல கனெக்ட் இந்த மாதிரி தொடரா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். When a person standing on ground and touching its cap by his or finger, ஒரு ஆளோ ஒரு பெண்ணோ என்ன பண்றாங்க, நின்னுகிட்டு கீழே இந்த சப்ளை இருக்கிற இடத்துல இதை வந்து டச் பண்ணிட்டு இந்த கேப்பை, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த கேப்பை டச் பண்ணா அதுல என்ன ஆகுனா touches its bit to the face wire. இது வந்து ஃபேஸ் ஒயர்ல பிளக்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், நியான் லேம்ப் எரியும். இட்ஸ் நியான் லேம்ப் ஸ்டார்ட்ஸ் க்ளோ, சப்ளை எரியும். அப்போ சப்ளை இருந்ததுன்னா இது லைட் எரியும், சப்ளை இல்லைன்னா லைட் எரியாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியான் டெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவைலபிள். நியான் டெஸ்டர் எதற்காக பயன்படுகிறது, அதனுடைய யூஸ் என்ன? நியான் டெஸ்டர் இஸ் யூஸ்டு எதுக்காக? ஃபர்ஸ்ட் டு நோ த பிரசன்ஸ் ஆஃப் சப்ளை. சப்ளை இருக்குதா இல்லையா, லைன் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துறது நியான் டெஸ்டர். அடுத்து டு ஐடென்டிஃபை த ஃபேஸ் ஒயர் ஆஃப் ஏ சப்ளை. சப்ளை ஒயர் இருக்குது, நியூட்ரல் ஒயர் இருக்குது, எர்த் ஒயர் இருக்குது. இதுல எது ஃபேஸ் ஒயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்டரை வச்சு பார்க்கலாம். எந்த ஒயர்ல சப்ளை ஏறி, எந்த ஒயர்ல டச் பண்ணும்போது டெஸ்டர் எரியுதோ அது ஃபேஸ் ஒயர். ஸோ ஃபேஸ் ஒயரை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்றதுக்கு பயன்படுத்தலாம். டு ட்ரேஸ் த லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் இன் தி மெட்டாலிக் பாடி ஆஃப் ஏ மெஷின். ஒரு மெஷின்ல எங்க சப்ளை லீக்கேஜ் வருதுன்னா நம்ம அந்த மெஷின்ல டெஸ்டரை வச்சு பார்த்தோம்னா டெஸ்டர் எரிஞ்சதுன்னா அதுல ஷாக் இருக்குது, லீக்கேஜ் கரண்ட் போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முக்கியமா இந்த 3 விஷயங்களுக்காக, சப்ளை இருக்குதா இல்லையா, ஃபேஸ் ஒயர் எது, எக்யூப்மெண்ட்ல ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இருக்குதா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்டரை நாம பயன்படுத்துகிறோம். இட்ஸ் யூசுவல் லென்த் இஸ் 150 mm இருந்து 200 mm வந்து இதனுடைய லென்த் இருக்கும். இதனுடைய சப்ளை வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 250 வோல்ட்ல இருந்து 500 வோல்ட் வரலும் இருக்கும். ஸோ 150 mm இருந்து 200 mm வரலும் அதனுடைய லென்த், டோட்டல் லென்த் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய சப்ளை வோல்டேஜ் 250 இருந்து 500 வோல்ட் வரும். 1000 வோல்ட் எல்லாம் செக் பண்ண முடியாது, ஹை வோல்டேஜ் எல்லாம். ஓகே, தென் அனதர் டெஸ்டிங், மேக்னிஃபையிங் கிளாஸ். இது எலக்ட்ரானிக்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்டரிங்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த சால்டரிங், அந்த காம்பனன்ட் இதெல்லாம் கரெக்டா இருக்கா, அதனுடைய வேல்யூ என்ன, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கண்ணு சின்ன சின்ன எழுத்தா இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ், ஜென்ரலா நம்ம கலவைக்கெல்லாம் லென்ஸ் அப்படின்னுவோம், அது வழியா பார்க்கும்போது நமக்கு பூத கண்ணாடின்னு சொல்றோம் இல்லையா, பெருசா தெரியும். நாம அது என்ன, எப்படி இருக்கு, அதனுடைய லெவல் என்ன, அது எதாவது டேமேஜா இருக்கா என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மேக்னிஃபையிங் கிளாஸ் இஸ் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் which is used to produce a magnified image of an object. கான்வெக்ஸ்னா அதாவது குவி லென்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு ஆப்ஜெக்டை பெருசா காமிக்கும். அப்ப நமக்கு அந்த பொருளுடைய தன்மை வந்து நம்ம பெருசா பார்த்து அதை தெரிந்து கொள்ள முடியும். Magnifying glass is used for taking precision measurement of components and the purpose of circuit tracking. சர்க்கியூட் எல்லாம் ட்ரேஸ் பண்றதுக்கு எந்த காம்பனண்ட்டையும், அந்த ஜாயிண்ட், லூஸ் கனெக்ஷனு, ட்ரை சால்டரிங் இதெல்லாம் பக்கவா இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்துறோம். The lens is usually mounted on a frame with handle. ஒரு ஹேண்டில் இருக்கும், ஒரு ஃப்ரேம்ல இந்த லென்ஸ் வந்து உள்ள, இதுதான் லென்ஸ், இந்த லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. A magnifying glass works by creating a magnified virtual image of an object behind the lens. ஸோ நம்ம லென்ஸ்ல பார்க்கும்போது அது சின்ன பொருள் தான், ஆனா நமக்கு அது வெர்ச்சுவலா பெரிய பொருளா நமக்கு இந்த லென்ஸ் பெரிதுபடுத்தி பூத கண்ணாடி மாதிரி பெருசா காட்டும். Some magnifying glasses are foldable with built-in light. இதை மடக்கி வச்சுக்கிற மாதிரியும் உள்ளேயே ஒரு லைட் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஸோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி வெளிச்சம் இல்லாத இடத்துல கூட இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ்ல லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல மேக்னிஃபையிங் கிளாஸ் இப்போ அவைலபிள். தென் மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ், மெஷரிங் டூல்ஸ். என்ன மாதிரியான மெஷர் பண்றதுக்காக நாம என்ஜினியரிங்ல என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ரூல். ஒன்றும் கிடையாது, சாதாரண பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டீல் ரூல்னு ஏன் சொல்றோம்னா ஸ்டீல்ல செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணும் போது பிளாஸ்டிக்னா உடஞ்சிரும், டேமேஜ் ஆகிடும், எட்ஜெலாம் வந்து கிராக் வந்துடும். ஆனால் ஸ்டீல்ல செஞ்சோம்னா நல்ல குவாலிட்டி ஸ்டீல்ல செய்யும்போது இந்த டேமேஜ்லாம் இருக்காது.
An engineering steel rule is the basic and most commonly used measuring tool for measuring and drawing the length of straight lines. So engineering steel rule அதிகமாக இது ஒரு டிராயிங்ல லென்த் அல்லது ஸ்ட்ரைட் லைனுடைய லென்த்தை மெஷர் பண்றதுக்கு, அந்த ஸ்ட்ரைட் லைனை டிரா பண்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த engineering steel rule பயன்படுத்துறோம். Steel rules are made of spring steel or stainless steel. Steel rule எதுல spring steelலையோ அல்லது stainless steelலையோ நல்ல கடினமான ஸ்டீலா இருக்கும், அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். The edge are accurately grounded to form a straight line. So edge வந்து கரெக்டா அந்த சர்ஃபேஸ்ல நல்லா சீட் ஆகணும், நல்லா உட்காரணும், அப்பதான் வந்து ஸ்ட்ரைட் லைன் நம்மளால டிரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நல்லா சீட் ஆகிற மாதிரி அந்த எட்ஜஸ் செய்திருப்பாங்க. The surface of steel rules are satin chrome finished to reduce glaring effect while reading and also prevent rusting. So குரோமியம் கோட்டட்ல இருக்கும், ஏன்னா ரஸ்ட் இருக்க கூடாதுன்னு. கூடவே சாட்டின் குரோம் அப்படிங்கிறது என்னன்னா, குரோமியம் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி அந்த வெளிச்சத்துல கிளார் அடிக்கும், அப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்மளால அளக்க முடியாம போயிடும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டை அளக்கணும், அது கண்ணுக்கு நல்லா தெரியணும், கிளார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சாட்டின் குரோம்ல இதை ஃபினிஷிங் பண்ணிருப்பாங்க, கிளாரிங் எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸ்டீல் ரூல்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் லென்த். ரெண்டு விதமான ஸ்டீல் ரூல்ஸ் அவைலபிள், ஒரு அடி ஸ்டீல் ரூல், அரை அடி ஸ்டீல் ரூல். ஸோ 150 mm 6 இன்ச்சு அல்லது 300 mm 12 இன்ச்சு 30 சென்டிமீட்டர் ஆறு 15 சென்டிமீட்டர். இன்னும் சில ஸ்டீல் ரூல் இருக்கு அதை விட பெருசு, 600 mm 24 இன்ச் 2 அடி ஸ்டீல் ரூல், அந்த மாதிரியும் அவைலபிள். ஸோ ஸ்டீல் ரூலோடைய டைமென்ஷன்ஸ், அதுல டைமென்ஷன்ஸ் எப்படி குறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, the engineered steel rule are generally graduated both in centimeters and inches. சென்டிமீட்டர்ல ஒரு பக்கமும் இன்ச்சஸ்ல ஒரு பக்கமும் அது அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும். So in centimeter graduations, the smallest graduation are at interval of 0.5 mm. இதுல பாருங்க, இது வந்து 10 mm, ஒன்னுன்னு போட்டிருக்கிறது 10 mm. இந்த 10 mm குள்ள மொத்தம் 20 கோடுகள் இருக்கும். சின்ன கோடெல்லாம் 0.5, பெரிய கோடு 1 mm. ஸோ 0.5 1 mm, 1.5 2 mm, 2.5 3 mm, இப்படியே போய் 8 8.5 9 9.5 1 mm, அதாவது 1 சென்டிமீட்டர், அதாவது 10 mm 1 சென்டிமீட்டர். அந்த மாதிரி மினிமம் வந்து 0.5 mm அக்யூரசி இருக்கிற மாதிரி சென்டிமீட்டர் சைடு இருக்கும். அதே மாதிரி இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா, இன்ச் கிராஜுவேஷன், ஸ்மாலஸ்ட் கிராஜுவேஷன் வந்து 1/16 ஆஃப் இன்ச், ஒரு இன்ச்ச 16ஆ பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ 1 2 3 4 5 அப்படியே 16 பாத்தீங்கன்னா, இது வரலும் இருக்கும், இது வரலும் 4, அது உள்ள 1 இன்னும் கூட ஃபர்தரா அதுல சப்டிவிஷன் 1/32 கூட அளவுக்கு இதுல 1/32 கிராஜுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ நார்மலா 1/16 ஆஃப் இன்ச்சஸ்ல வந்து இது கிராஜுவேட் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ரூலுடைய அக்யூரசி எடுத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரீடிங் அக்யூரசி எவ்வளவு இருக்குன்னா, ஒரு ஸ்டீல் ரூல்ல 1.5 mm அல்லது 1/16 இன்ச்ல நாம அக்யூரசி மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்ம இந்த ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி அளக்க முடியும். அதனாலதான் இதை மார்க்கிங் டூல், இது மெஷரிங் டூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ட்ரை ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா, 90 டிகிரி ரைட் ஆங்கிள் 90 டிகிரியை மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்துற, அது செங்குத்தா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பயன்படுத்துற ஒரு டூல், மெஷரிங் டூல். A tri-square is an instrument used to check or measure squareness. நீங்க மெஷர் பண்ணலாம் அல்லது செக் பண்ணலாம். So squareness angle of 90 degree, 90 degree angle இருக்குதா, ஸ்கொயரா இருக்குதா, இப்படி இருக்கா கரெக்டா அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த ட்ரை ஸ்கொயர். The accuracy is about 0.002 mm. இந்த அளவுக்கு அக்யூரசி நமக்கு இதுல கிடைக்கும். So ஒரு 10 mm லென்த்ல. So this accuracy is sufficient for most workshop purpose. ஒர்க்ஷாப்ல நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் இந்த அளவுக்கான அக்யூரசி நமக்கு போதும். அப்ப ட்ரை ஸ்கொயரு செங்குத்தா இருக்கா 90 டிகிரில இருக்காங்கிறத மெஷர் பண்றதுக்காகவும் செக் பண்றதுக்காகவும் பயன்படுகிறது. In some tri square the handle is movable and right angle at 45 degree and 60 angle. சில இதுல இந்த ஆங்கிளை மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ணி 90 டிகிரி வேணாலும் செக் பண்ணலாம், 45 டிகிரி வேணாலும், அதுல பாதி அதையும் செக் பண்ண முடியும். ஸோ இது ஸ்டாக், இதுதான் ஹேண்டில், இது பிளேடு, இதில் தான் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி.
சிலது அட்ஜஸ்டபிள் வச்சு 95 அதாவது 45 டிகிரியும் மெஷர் பண்ற மாதிரியான ட்ரை ஸ்கொயர் அவைலபிள். இன் த ட்ரை ஸ்கொயர் ஆர் மேட் ஆஃப் hardened steel. Tri squares are specified according to the length of the blade, such as 100 mm, 150 mm, 200 mm, etc. So ஒரு hardened steel இந்த ட்ரை ஸ்கொயர் செய்யப்பட்டிருக்கும். சில ட்ரை ஸ்கொயர்ல ஹேண்டிலும் ஸ்டீல்ல இருக்கும், இல்ல ஹேண்டில் வந்து வுட்லயும் மெஷரிங் ஏரியா வந்து ஸ்டீல்லயும் இருக்கும். ஸோ இதனுடைய இந்த ஸ்டீல் இந்த ஏரியானுடைய லென்த்தை வச்சு தான் ட்ரை ஸ்கொயரை ஸ்பெசிஃபை பண்றோம். 100 mm ட்ரை ஸ்கொயர், 150 mm ட்ரை ஸ்கொயர், 200 mm ட்ரை ஸ்கொயர் நம்ம மார்க்கெட்ல சொல்லி வாங்க முடியும். ஸோ இது ட்ரை ஸ்கொயர் வந்து ஸோ ஸ்கொயர்னஸை செக் பண்றதுக்கு. ஸோ இந்த ட்ரை ஸ்கொயர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ட்ரை ஸ்கொயர் இஸ் யூஸ்டு டு செக் த ஸ்கொயர்னஸ் ஆஃப் மெஷின்ட் ஆர் ஃபைல்டு எட்ஜ். ஒரு இதை வந்து மெட்டீரியலை கட் பண்ணியிருக்கோம் அல்லது ஃபைல் பண்ணிருக்கோம்னா அது 90 டிகிரில இருக்கா, அதை பாருங்க. இங்க பார்க்கும்போது இந்த எட்ஜ் கரெக்டா 90 டிகிரில இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த ட்ரை ஸ்கொயரை வச்சு நம்ம பார்க்க முடியும். செக் த ஃபிளாட்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கா, சமமா இருக்கா, அல்லது மேடு பள்ளம் இருக்கா, இதை நம்ம பார்க்கணும்னாலும் இந்த ட்ரை ஸ்கொயரை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ மார்க் லைன்ஸ் அட் 90 டிகிரி டு எட்ஜ் ஆஃப் ஒர்க் பீஸ். ஒரு ஒர்க் பீஸ்ல 90 டிகிரில நம்ம கோடு போடணும், 90 டிகிரி மார்க் பண்ணணும்னா ட்ரை ஸ்கொயரை வச்சு நம்ம மார்க் பண்ண முடியும். செட் ஒர்க் பீசஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஆன் ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். ஒரு ஒர்க் நாம பண்ணும் பொழுது அந்த ஒர்க் எல்லாமே அந்த ஃபிட் பண்ணும் பொழுது கொள்ளும் போது 90 டிகிரில நம்ம ஃபிட் பண்றோமா, 90 டிகிரில அது இருக்கா, ஒர்க்கு கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து 90 டிகிரில இருக்கா, அல்லது செங்குத்தா நிற்கும் பொழுது அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும்னா இந்த ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி நாம செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மார்க்கிங் டூல்ஸ். ஸோ மெஷர் பண்றோம் 90 டிகிரி இருக்கா என்னன்றதெல்லாம் மெஷர் பண்றது, அதுக்கு அடுத்து ஸ்டீல் ரூல் வச்சு எவ்வளவு அளவு இருக்கு இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு பயன்படுது. அடுத்து மார்க்கிங் டூல். ஒரு வேலை செய்யும் போது சரியான இடத்துல தான் வைக்கிறோமா, சரியான இடத்துல தான் ஒர்க் பண்றோமான்றத மார்க் பண்றதுக்கு பயன்படுத்துற டூல்ஸ் வந்து மார்க்கிங் டூல்ஸ். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஸ்கிரைபர். ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இந்த மாதிரி கூரான ஸ்டீல்ல கூரான ஒரு பகுதியா இருக்கும், அதை வச்சு நம்ம கோடு கிழிக்க முடியும். A scriber is a pointed sharp tool made of steel or carbon steel. ஒரு கார்பன் ஸ்டீல்லையோ அல்லது ஸ்டீல்லையோ நல்ல ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது, which is used for marking on wood or metal or plastic. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லயோ அல்லது மெட்டல் ஷீட்லயோ அல்லது வுட்லயோ நாம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையிறது, இல்லை இந்த இடத்துலதான் நம்ம மார்க் பண்ணணும், அதெல்லாத்தையும் நம்ம மார்க் பண்றதுக்கு நம்ம பென்சில்லையோ ஸ்கெட்ச்லயோ பண்ண முடியாது, அது அழிஞ்சு போயிடும். அதனால அதுல மார்க் பண்றதுக்காக பயன்படுத்த இந்த கூரான பகுதியை வச்சு பண்றோம். இது வந்து ஸ்கிரைபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்கிரைபர் வந்து ரெண்டு வகையான ஸ்கிரைபர் இருக்கு. ஒன்னு பிளைன் ஸ்கிரைபர், இன்னொன்னு டபுள் எண்ட் ஸ்கிரைபர். பிளைன் ஸ்கிரைபர் ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், பேனா மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். டபுள் எண்ட் ஸ்கிரைபர் ஒரு இடத்துல நீட்டாவும் இன்னொரு இடத்துல வளைஞ்சும் இருக்கும். இது டபுள் எண்ட் ஸ்கிரைபர். ஸோ இந்த ரெண்டு விதமான ஸ்கிரைபர் வச்சு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்த முடியும். ஸ்கிரைபர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்கிரைபிங் அல்லது மார்க்கிங். ஸ்கிரைபிங்ன்றது மார்க்கிங் லைன்ஸ் ஆன் சர்ஃபேஸ் பிரியர் டு கட்டிங். நம்ம ஒரு ஷீட்டை கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம இப்போ பேப்பர்ல கட் பண்ணுவோம், ஒரு ஸ்கேல்ல கோடு போட்டு பிளேடால கட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷீட்ல நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரைபர்ல ஸ்ட்ரைட்டா கோடை போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ண முடியும். ஸோ கட் பண்றதுக்கு முன்னாடி நாம மார்க்கிங் பண்றதுக்கு ஸ்கிரைபர்ஸை பயன்படுத்துறோம். ஸோ ஸ்கிரைபருடைய பயன்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஜெனரலி யூஸ்டு ஃபார் மார்க்கிங் ஆன் சச் சர்ஃபேஸ் ஆன் விச் பென்சில் marking cannot be made or pencil marking is not clearly visible or pencil marking gets erased. இப்ப பென்சில் மார்க்கிங்ல நம்ம பண்றோம், அது எதுல பென்சில்ல மார்க் பண்ண முடியாதோ அல்லது பென்சில் மார்க்கிங்ல பண்ணா அது கலைந்து போயிடும் அப்படின்னாலோ அல்லது பென்சில் மார்க்கிங்ல பண்ணா அது சரியா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் நாம வந்து ஸ்கிரைபரை பயன்படுத்தி செய்ய முடியும். ஸோ இது பென்சில் மார்க்கிங்கோட நல்ல திக்கா அழகா நல்லா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 90 டிகிரில கோடு போடணும்னா ஒரு ஷீட்ல பாருங்க ஒரு ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி அந்த பேக்லைட் சர்ஃபேஸ், பேக்லைட் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி, அது மேல வந்து நாம இந்த என்ஜினியர் ஸ்கொயர் ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி ஸ்கிரைபர்ல ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம கட் பண்ண முடியும். For example, pencil marking is not suitable on hilum or backlight sheet. Hence, line marking are done on these boards using scribers. ஒரு பேக்லைட்ன்றது கருப்பா இந்த ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ். ஹைலம் ஷீட்டுங்கிறது
நம்ம இன்சுலேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஷீட்ஸ், அதாவது இந்த சுவிட்ச் போர்டு அதெல்லாம் வந்து பென்சில்ல மார்க் பண்ணா தெளிவா தெரியாது, வழுக்கிட்டு இருக்கும், போயிடும், கலைஞ்சிரும். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஸ்கிரைபரை வச்சு நம்ம கோடு போட்டோம்னா தெளிவா தெரியும், நம்ம ஒர்க்கை வந்து கரெக்டா பண்ண முடியும், எஃபிஷியண்டா பண்ண முடியும், குவாலிட்டியா பண்ண முடியும். அதுக்காக தான் ஸ்கிரைபரை பயன்படுத்துறோம். தென் பஞ்ச். பஞ்ச் அப்படிங்கிறது இது வெறுமன தனியா இது பயன்படுத்த முடியாது. பஞ்ச் கூடவே ஹேமரும் சேர்ந்து வருவார். இவர் கூடவே அசோசியேட்டட் வந்து ஹேமர். பஞ்ச் அப்படிங்கிறது பஞ்ச் இஸ் a tool used to make punch mark or light depressions at location to be drilled or to position divider or for making permanent dimension features. ஒரு இடத்துல எங்கேயாவது பெர்மனண்டா ஒரு மார்க் பண்ணணும், இந்த இடம் தான், அல்லது ட்ரில் பண்ணணும்னா ட்ரில்லிங் மிஷினை டைரக்டா அதுல வச்சோம்னா வழுக்கிட்டு போயிடும். அப்ப ட்ரில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மார்க்கை பண்ணிட்டு அதுக்கு மேல ட்ரில் மிட்டை வச்சோம்னா வழுக்காம கரெக்டா நமக்கு தேவையான இடத்துல ட்ரில்லிங் ஆகும். ஸோ இது மாதிரி எந்த இடத்துல நமக்கு ஒர்க் பண்ண போறோமோ, அல்லது எந்த இடத்துல டிவைடரை பொசிஷன் பண்ண போறோமோ, எந்த இடத்துல நம்ம பெர்மனண்டா ஒரு மார்க் பண்ண போறோமோ, அந்த இடத்துலலாம் ஷீட்ல இந்த மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு ஹேமரால மேல ஒண்ணு தட்டோம்னா அந்த இடத்துல ஒரு மார்க் கிரியேட் ஆகும். அதை நம்ம பெர்மனன்ட் மார்க்கா எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த பஞ்ச் பயன்படுது. பஞ்ச் ஆர் மேட் ஆஃப் ஹார்டன்ட் ஸ்டீல் வித் நேரோ டிப் ஆன் ஒன் சைடு. ஸோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா டிப் வந்து எட்ஜில் கிளீனா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஹேமரை வச்சு அடிக்கும் போது இது போய் அந்த பிளேட்ல ஒரு ஹோலையோ ஏதோ கிரியேட் பண்ணும், ஜஸ்ட் ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும். ஹார்டன்ட் ஸ்டீல்ல செய்யப்பட்டது. ரெண்டு விதமான பஞ்ச் இருக்குது. ஒன்னு சென்டர் பஞ்ச், இன்னொன்னு பிரிக் பஞ்ச். சென்டர் பஞ்ச்ன்றது 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். பிரிக் பஞ்ச்ங்கிறது 65 டிகிரி அல்லது 30 டிகிரியில ரெண்டு விதமான பஞ்ச் இருக்கு. சென்டர் பஞ்ச், these punches have an angle of 90 degree at the punch point. punch point வந்து கரெக்டா 90 டிகிரில இருக்கும். ஸோ இந்த பஞ்ச் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா 90 டிகிரில இருக்கும். அதுதான் வந்து சென்டர் பஞ்ச் அப்படின்னு சொல்றோம். The punch mark made by this angle will be wide but not very deep. டீப்பா இருக்காது, ஆனா வைடா இருக்கும். அப்ப ட்ரில் போடுறதுக்கு சென்டர் பஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வைடா கரெக்டா ட்ரில் பிட்டா வைக்க முடியும், ஆனா உள்ள டீப்பாவும் போவாது, அதனால நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு இடத்துல மார்க் பண்றதுக்கும் இந்த சென்டர் பஞ்சை நாம பயன்படுத்த முடியும். எங்க வந்து டீப்பா இல்லாம தேவையோ அந்த இடத்துல சென்டர் பஞ்சை பயன்படுத்தலாம். If one tries to drill at a point without a punch mark, the drill bit will slip away from the point to be drilled. ஸோ ஒரு ஆள் வந்து ட்ரில் பண்றாருன்னு வச்சுங்க, இந்த மாதிரி பஞ்ச் பண்ணாம ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்றாருன்னா கரெக்டா வந்து ஷீட்ல இங்க ட்ரில் பண்ண நினைச்சா அப்படி ஸ்லிப் ஆகி இந்த இடத்துல ட்ரில் பண்ணுவார், இந்த இடத்துல பண்றதுக்கு பதிலாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம், and may drill a hole at unwanted points making the job a waste. எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்துல போய் ஹோல்ல போட்டு விட்டுருவாரு கவனிக்காம. அப்ப என்ன ஆகும், அந்த ஜாபே வீணாயிடும். ஸோ கரெக்டா எந்த இடத்துல ட்ரில் பண்ணணுமோ அந்த இடத்துல ட்ரில் பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்டர் பஞ்சை பயன்படுத்தி ஒரு சின்ன மார்க்கை கிரியேட் பண்ணிட்டு அதில் கரெக்டா பிட்டை வச்சோம்னா கரெக்டா ட்ரில் பிட் சீட் ஆகும், நம்மளால ட்ரில் பண்ண முடியும். So center punch used for making a mark for giving a good seat to the drill bit. drill bit கரெக்டா சீட் ஆவறதுக்கான ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் சென்டர் பஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். Then making light punch mark to position a driver. நாம வேற ஏதாவது நம்ம வந்து ஒர்க் பண்றோம் இல்ல டிவைடர் ஏதாவது யூஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பாயிண்ட வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஹைலைட்டிங் மார்க்ஸ் ஆன் ஏ மெட்டாலிக் ஷீட். ஒரு மெட்டாலிக் ஷீட்ல நாம வந்து இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த இடம் ஒரு பாயிண்ட், இந்த இடம் ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம டாட் வச்சோம்னா தெரியாது. பஞ்சை வச்சு கிரியேட் பண்ணா இந்த இடத்துல இருந்து இந்த இடம், இல்ல இந்த இடத்துல இந்த இடம் மெஷர் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பெர்மனன்ட் மார்க்கை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். தென் பிரிக் பஞ்ச். பிரிக் பஞ்ச் பாத்தீங்கன்னா அதே சென்டர் பஞ்ச்ல 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி இங்க 60 டிகிரி ஆங்கிள் அல்லது 30 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், அதனால டீப்பான மார்க்கை கிரியேட் பண்ணும். The angle of the prick punch is 30 degree or 60 degree. 60 degree அல்லது 30 degree இருக்கும். The 30 degree point prick punch is used for marking light punch mark needed to position divider. So divider பயன்படுத்தி நாம மார்க் பண்றதுக்கு இந்த prick punch வச்சு நாம லைட்டான ஒரு பஞ்சை நாம பண்ண முடியும், ஆனா கொஞ்சம் டீப்பா இது இருக்கும். The divider leg will get proper seating in this punch mark. So அப்ப டிவைடரை நாம ஒரு ரவுண்டு போடணும் அல்லது ஒரு மார்க் லெவல் பண்ணணும் அப்படின்னா டிவைடர் நம்ம கரெக்டான பொசிஷனை வச்சது மாறாம இருக்கணும்னா பிரிக் பஞ்ச்ல ஒரு ஹோல் போட்டு அந்த இடத்துல டிவைடர் வச்சோம்னா எந்த விதமான டிவியேஷனும் இல்லாம கரெக்டா நம்ம வரைய முடியும். ஸோ the 60
டிகிரி பஞ்ச் இஸ் யூஸ்டு ஃபார் விட்னஸ் மார்க்ஸ். நிறைய விட்னஸ் இந்த இடத்துல நான் பண்ணிட்டேன், இந்த இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன், அந்த மாதிரியான விட்னஸ் மார்க்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த 60 டிகிரி பஞ்ச் இஸ் குட் ஃபார் எனஃப். ரைட். நெக்ஸ்ட் டிவைடர். டிவைடர் அப்படிங்கிற மார்க்கிங் டூல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஏரியால பாதி பாதியா டிவைட் பண்ணணும், இந்த ஏரியால இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணணும், ஸோ டிவைடர் பயன்படுத்தலாம். ஒரு ரவுண்டு மார்க் பண்ணணும் சர்க்கிளா, அதுக்கு டிவைடரை பயன்படுத்தலாம். A divider is an instrument used for making circle dia. நீங்க வந்து சர்க்கிளா ஒரு வட்டமான ஒரு பகுதியை நீங்க கிரியேட் பண்ணணும், வட்டத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிவைடர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆர்க் ஷேப் ஆஃப் require diameter on metal or wood. ஒரு வுட்லயோ மெட்டல்லையோ நீங்க ஒரு ஆர்க் ஷேப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டிவைடரை நீங்க பயன்படுத்தலாம். A divider is also used for measuring distance between any two point. ஏதாவது ரெண்டு 2 பாயிண்ட் எடுத்து இங்க இருந்து இது எவ்வளவு தூரம் அப்படின்னா டிவைடர் வச்சு இங்க வச்சுட்டு அதை எடுத்து போய் நீங்க ஸ்டீல் ரூல்ல வச்சு எவ்வளவு தூரம் மெஷர் பண்ணிட்டேன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளக்கிறதுக்கு கூட நம்ம டிவைடரை பயன்படுத்தலாம். It is made of case hardened mild steel or hardened and tempered low carbon steel. நல்ல மைல்டு ஸ்டீல் அல்லது டெம்பர்டு லோ கார்பன் ஸ்டீலை பயன்படுத்தி இந்த டிவைடர் செய்யப்பட்டிருக்கும். டிவைடர் இன்னொன்னு, டிவைடர்ல கன்சிஸ்ட் ஆஃப் a pair of leg, ரெண்டு கால் பகுதிகள். டிவைடர்ல ரெண்டு கால் பகுதி, இது ஒரு லெக், இது ஒரு லெக், இது L1 இது L2, ரெண்டு லெக் இருக்கும். The distance between the leg is adjusted by a screw and net. இந்த டிஸ்டன்ஸை நாம இந்த ஸ்க்ரூ வச்சு அட்ஜஸ்டிங் நெட்டை வச்சு நாம இந்த டிஸ்டன்ஸை நாம அகலப்படுத்தலாம், குறைக்கலாம். The size of the divider is specified by the distance between the pivot and the point. So இந்த சைஸ் வந்து மேக்ஸிமம் இவ்வளவுதான், இந்த டிவைடர்லாம் அவ்வளவு தூரம் தான் பண்ண முடியும். ஸோ நீங்க ஹோல்டு ஸ்டெம் பிடிச்சிட்டு இதனுடைய நெட்டை அரேஞ்ச் பண்ணி இந்த போ அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே விரியும், எவ்வளவு டிஸ்டன்ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிவாட் அரேஞ்ச்மெண்ட்ல இது டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா இவ்வளவுதான் வரணும், அவ்வளவுதான் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் அதுக்குள்ளதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். So the distance between the legs determines the diameter of a circle being marked. So நீங்க ஒரு சர்க்கிள் வரையணும்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து ரேடியஸ். இந்த ரேடியஸை நீங்க இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சென்டரை ஒரு லெக் இங்க வச்சு இன்னொரு லெக்கால நீங்க ரவுண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பு மெட்டல் ஷீட்லயோ அல்லது வுட்லயோ நமக்கு டிவைட் பண்ண வரைய முடியும். தென் கட்டிங் டூல்ஸ். கட்டிங் டூல்ஸ் கட் பண்றதுக்காக பயன்படுத்துற டூல்ஸ். இதுல முக்கியமானது ஸ்னிப்ஸ். ஸ்னிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷீட் மெட்டலை கட் பண்றதுக்காக பயன்படுத்துற ஒரு டூல். கத்திரிக்கோள் பேப்பர் எப்படி கட் பண்ணுதோ அது மாதிரி ஷீட்டை கட் பண்றதுக்கு இது. A snip is a cutting tool used for cutting thin sheets of metal. தின்னான ஷீட் ஆஃப் மெட்டல், ரொம்ப திக் இல்ல, தின்னான ஷீட் மெட்டலை கட் பண்றதுக்காக பயன்படுத்துறது தான் ஸ்னிப்ஸ். There are 3 type of snips. 3 விதமான ஸ்னிப்ஸ் இருக்கு. Straight snip, இது வந்து straight snip. Straight snips have straight blades for cutting thin sheets along straight lines. It can also be used for external curved cuts. இது என்ன பண்ணா ஸ்ட்ரைட்டா ஒரு ஷீட் இருக்கு, அதெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுக்கணும்னா இந்த ஸ்ட்ரைட் ஸ்னிப்ஸ் வச்சு கட் பண்ணி நாம இப்படி கட் பண்ணி நாம எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி ஒரு ஷீட்டு இப்படி கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம எக்ஸ்டர்னலா இந்த ஷீட்டை இப்படி கட் பண்ணி நாம வெளியில மீதி பீசஸ் எடுத்துட்டு பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னலா கட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஸ்னிப்ஸ் யூஸ் ஆகும். தென் அனதர் டைப் வந்து பெண்ட் ஸ்னிப் ஆர் கர்வ்டு ஸ்னிப். ஸோ எட்ஜ் வந்து லைட்டா பெண்டா இருக்கும், கர்வ்டா. இந்த பெண்ட் ஸ்னிப்ஸ் ஹேவ் கர்வ்டு பிளேட்ஸ். பிளேட் வந்து கொஞ்சம் கர்வ்டு ஷேப்ல இருக்கும். தீஸ் ஸ்னிப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கட்டிங் இன்டர்னல் கர்வ் அண்ட் ஃபார் ட்ரிம்மிங் ஏ சிலிண்ட்ரிக்கல் ஆன் தி அவுட் சைட் ஆஃப் த கட். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல கொஞ்சம் இறங்க இருக்குன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்றதுக்கு, அதெல்லாம் வந்து சரியா பண்றதுக்காகவும், அது இன்டர்னல் கர்வ். இப்போ ஒரு ஷேப் இருக்கு, உள்ள ஒரு வட்டம் வெட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்னிப்ஸை இன்டர்னல் அதாவது கர்வ்டு ஸ்னிப்ஸை வச்சு நாம வெட்ட முடியும். ஸோ ஸ்ட்ரைட் ஸ்னிப் வந்து வெளியில எக்ஸ்டர்னல்ல தான் வெட்டும், இந்த இன்டர்னல் வெட்டுறதுக்கு இந்த கர்வ்டு ஸ்னிப்ஸை நம்ம பயன்படுத்தலாம். தென் யூனிவர்சல் ஸ்லிப். தீஸ் ஆர் யூஸ்டு மோஸ்ட் ஜெனரல் பர்பஸ் ஒர்க். எல்லா பர்பஸ் ஜெனரல் பர்பஸ் ஒர்க் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துற மாதிரியான நீட்டா இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் கர்வ்டு ஷேப்லயும் இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து இன்டர்னல் அவுட் எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு இந்த மாதிரியான யூனிவர்சல்னாலே எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு ஸ்னிப்ஸ் அப்படின்றோம். ஸோ யூனிவர்சலா பயன்படுத்துறதுக்கு இந்த ஸ்னிப்ஸ் These are used for most general purpose work. The best size of snips for general use
இஸ் a pair of 300 mm லாங், 300 mm லாங் இருக்கக்கூடிய ஸ்னிப்ஸ் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. அப்போ ஸ்னிப்ஸ் வந்து 3 வகைப்படும். மெட்டல் ஷீட்டை கட் பண்றதுக்கு, எக்ஸ்டர்னலாம் கட் பண்றதுக்கு ஸ்ட்ரைட் ஸ்னிப், உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கர்வ்ஸை கட் பண்றதுக்கு பெண்ட் ஸ்னிப்ஸ் ஆர் கர்வ்டு ஸ்னிப்ஸ், ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்னிப்ஸ் வந்து யூனிவர்சல் ஸ்னிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஒரு கட்டிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா நைஃப், எலக்ட்ரீஷியன் நைஃப். நம்ம வீட்டுக்கு வந்து காய்கறிக்கு பயன்படுத்துறது சாதாரண நைஃப். எலக்ட்ரீஷியன் நைஃப் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒயர்ல இருக்கக்கூடிய இன்சுலேட்டர் இதெல்லாம் கட் பண்றதுக்காக பயன்படுத்துறது. ஸோ எலக்ட்ரீஷியன் நைஃப் இஸ் எ டபுள் எட்ஜ்டு டூல். It is used for scrapping the insulation of electrical and enameled wire. Enameled wire அல்ல இதை வந்து ஒயருடைய இன்சுலேஷனை ஸ்கிராப் பண்றதுக்காக அப்படி மேல வந்து அதனுடைய இன்சுலேஷனை ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்துறது. அப்புறம் டு ரிமூவ் காட்டன் ஸ்லீவ்ஸ் ஆஃப் எ ஒயர், ஒரு ஒயர்ல மேல இன்சுலேஷன் காட்டன் ஸ்லீவ்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரிஷியன் நைஃப்ஸை பயன்படுத்தலாம். இதனுடைய ஓவரால் லென்த் பாத்தீங்கன்னா 150 mm ல இருந்து 200 mm வந்து இதனுடைய ஓவரால் லென்த் இருக்கும் நார்மலா. ஸோ 150 mm ல இருந்து 200 லென்த். தென் ஒரு நைஃபை வந்து எப்படி வந்து கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி நாம பண்ணணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்றது, கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி நாம பண்றது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம இதுல பார்ப்போம். ஸோ ஒரு நைஃப் வந்து டு நாட் யூஸ் இட் ஃபார் கட்டிங் ஒயர்ஸ். ஒரு பெரிய ஒயரை கட் பண்றதுக்கு நீங்க நைஃப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஒயரை கட் பண்றதுக்கு நாம வந்து கட்டிங் பிளேயர் இருக்கு, சைட் கட்டிங் பிளேயர், எண்டு கட்டிங் பிளேயர், அந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் பயன்படுத்துவோம். இதை நைஃபை வச்சு கட் பண்ணீங்கன்னா எட்ஜ் வந்து வீணாயிடும். கீப் இட் வெல் ஷார்ப்ட் அண்ட் ஷேப் ஃபார் ஃப்ரம் ரெஸ்ட். இது என்ன பண்ணணும், நல்ல ஷார்ப்பா சேஃபா வச்சுக்கணும்னா இது வந்து எந்த துரு பிடிக்காம எட்ஜை வந்து அப்பப்ப கிளீன் பண்ணி பக்காவா வச்சுக்கணும். அப்பதான் இந்த நைஃப் வந்து நம்ம நீண்ட நாளுக்கும் நல்ல ஷார்ப்பா கட் பண்றதுக்கும் இதை பயன்படுத்த முடியும். தென் அதர் ஹேண்ட் டூல்ஸ் என்னென்ன மற்ற ஹேண்ட் டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வீசர். ட்வீசர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் எலக்ட்ரானிக். சின்ன சின்ன காம்பனண்ட்டை ஹோல்டு பண்றதுக்கு, பிடிச்சி எடுத்துன்னு போய் வைக்கிறது கொள்றதுக்கு பயன்படுத்துறது ட்வீசர். ட்வீசர் ஆர் யூஸ்டு டு ஹோல்டு lightweight and very small components and very thin wire strands. ரொம்ப சின்ன லைட் வெயிட் காம்பனண்ட்டையோ சின்ன ஒயரையோ ஹோல்டு பண்றதுக்கு இந்த ட்வீசரை பயன்படுது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அப்படி அமைக்கி பிடிச்சிங்கன்னா உள்ள இருக்கிறத இப்படி அமைக்கி பிடிச்சிங்கன்னா அந்த காம்பனண்ட் பிடிச்சிட்டு எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வைக்க முடியும். நம்ம tweezers are classified according to the shape of the tip and are specified by their length and shape. So ட்வீசரை எப்படி வந்து வகைப்படுத்துறாங்கன்னா அதனுடைய டிப்பினுடைய ஷேப்பையும் அதனுடைய லென்த்தையும் வச்சுதான் ட்வீசரை வந்து வகைப்படுத்துறாங்க. So the thin structure of the tweezer permits easy access to place where fingers cannot reach. எங்கெல்லாம் வந்து கை நுழைய முடியாதோ, விரல் நுழைய முடியாத இடத்தெல்லாம் இது சின்னதா இருக்கிறதுனால ட்வீசர் வச்சு ஒரு காம்பனண்ட் எடுத்துன்னு போய் வைக்கிறதோ அல்லது ஒரு சின்ன ஒயர் டெர்மினேஷன் எடுத்துன்னு போய் வைக்கிறதோ ஈஸியா இருக்கும். ஸோ ட்வீசர் வந்து எலக்ட்ரானிக் பர்சன்ஸ்க்கு இது ஒரு தேர்ட் ஹேண்ட் மாதிரி, மூணாவது கை மாதிரி நம்ம இதை சொல்லலாம். ஸோ ட்வீசரை வகைப்படுத்துறது அதனுடைய ஷேப்பை வச்சு நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா ட்வீசர்ஸ் எத்தனை விதமா பிரிக்கலாம். ட்வீசர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டூரிங் soldering of wires, components and placing of small screws in interior places. ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் ஸ்க்ரூஸை வைக்கிறதுக்கோ அல்லது ஒயரை சால்டிங் பண்றதுக்கோ காம்பனண்ட்டை சால்டிங் பண்றதுக்கோ அந்த காம்பனண்ட்டையோ ஒயரையோ பிடிக்கிறதுக்கு ட்வீசர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யும். ஸோ இதனுடைய யூஷுவல் லென்த் பாத்தீங்கன்னா 120 mm ல இருந்து 150 mm இருக்கும். இந்த எட்ஜ் பாத்தீங்கன்னா இதை நீங்க கரெக்டா எஃபர்ட் வந்து இங்க இருந்து நீங்க அமுக்குனீங்கன்னா லோடு கொடுப்போம், இது போய் இந்த இடத்துல காம்பனண்ட்டை பிடிச்சிக்கலாம் நாம. ஸோ ஃபல்கரம் இதனுடைய 2 ஆதாரமும் இந்த அச்சு வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இது வழியா தான் நீங்க கொடுக்க முடியும். எட்ஜ் வந்து ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா இது ஸ்ட்ரைட் பாயிண்ட் ட்வீசர். எட்ஜ் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்ததுன்னா இது ஃபிளாட் பாயிண்ட் ட்வீசர். எட்ஜ் கருவுடா இருந்தா கருவுடு பாயிண்ட் ட்வீசர். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ட்வீசர் அவைலபிள். நெக்ஸ்ட் ஹேமர். ஹேமர் அப்படிங்கிறது ஒரு சிசில் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. அது ஒரு டூல், ஹேண்ட் டூல். அது நம்ம பின்னாடி படிப்போம். அந்த சிசிலுக்கும் பஞ்சிங் மெஷின் பஞ்சிக்கும்
சென்டர் பஞ்சாரு, பிரிக் பஞ்ச் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு ஹேமர் இல்லாம பயன்படுத்த முடியாது. ஹேமர் வழியா தான் அடிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரைக்கிங் பர்பஸ் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுலாம் ஹேமர். An engineering hammer is a hand tool used for striking purpose அடிக்கிறதுக்கு, while punching, bending, straightening, chipping, forging, riveting, rivet அடிக்கிறதுக்கு, forging பண்றதுக்கு, அதாவது ஒரு மெட்டலை ஹீட் பண்ணி அடிக்கிறதுக்கு, ஸ்ட்ரைட் பண்றதுக்கு, அது மேல ஏதாவது வெல்டிங் பண்ண பிறகு மேல இருக்கக்கூடிய அன்வான்டட் திங்ஸை சிப்பிங் பண்றதுக்கு, பெண்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஹேமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பஞ்சிங், பெண்டிங், ஸ்ட்ரைட்டனிங், சிப்பிங், ஃபோர்ஜிங், ரிவெட்டிங் இது எல்லாத்துக்கும் ஹேமர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Hammer is mainly used to knock nails and to cut hard wires with the help of chisel. ஒரு சிசிலை பயன்படுத்தி நம்ம ஒரு ஹார்ட் ஒயரையோ நெயிலோ இதெல்லாம் வந்து ஹேமரையும் சிசிலையும் வச்சு நம்மளால கட் பண்ண முடியும். ஸோ சிசில் அப்படிங்கிறது இப்படி நீட்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பின்னாடி படிப்போம் ஹேண்ட் டூல்ஸ்ல. ஸோ இந்த சிசிலை வந்து ஹேண்ட் டூல்ஸ் நீங்க பயன்படுத்தணும்னா நமக்கு we need hammer. The head is made of dropped forged carbon steel. இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இது டிராப் ஃபோர்ஜ்டு கார்பன் ஸ்டீல்ல செய்யப்படும். நல்லா ஃபோர்ஜிங் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி பக்காவா இதை ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அடிக்கும் பொழுது இது உடஞ்சிடக்கூடாது. ஹேமர் நல்லா ஹார்டனா பண்ணி வச்சிருப்பாங்க. The handle is generally made of such material which can absorb the shock while striking. நீங்க அடிக்கும் பொழுது அது அப்படி எகிரும் இல்லையா, அந்த ஷாக்கை அப்சார்ப் பண்ற மாதிரியான மெட்டீரியல்ல நார்மலா ஹேண்டில் இருக்கும். ஹேண்டில் நார்மலா வுட்டு அல்லது பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல கூட நார்மலா இருக்கும். ஸோ வுட் இஸ் மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ்ட் ஆஸ் மெட்டீரியல் ஃபார் ஹேண்டில். வுட்ல தான் அதிகமான ஹேமர் வந்து வுட்ல தான் செய்யப்பட்டிருக்கும். ஸோ தென் ஹேமருடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the parts of the hammer என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இதுதான் அடிக்கிற ஏரியா இருப்பாங்க, அதுதான் ஃபேஸ். தென் பீன், பீன் அப்படிங்கிறது அதனுடைய ஆப்போசிட் சைடு, அது பீன் ரவுண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ல பீன் இருக்கும். தென் சீக், சீக்ன்றது அந்த நடு பகுதி, சீக், ஸோ நடு பகுதி. அண்ட் ஹை ஹோல், ஹை ஹோலுங்கிறது இந்த ஹேண்டில் போய் சீட் ஆகுது இல்லையா அந்த இடத்துக்கு ஹோல். ஸோ இந்த ஹேமர் இந்த பார்ட்ல மொத்தம் 4 பகுதி, ஃபேஸ், பீன், சீக் அண்ட் ஹை ஹோல். இது இல்லாம ஹேண்டில், ஹேண்டில் வந்து வுட்ல செய்யப்பட்டிருக்கும். ஃபேஸ், the face அப்படிங்கிறது தான் முக்கியமான பகுதி ஹேமர்ல, அதுதான் அடிக்கக்கூடிய இடம். The face of the hammer is that which strikes the object. ஒரு ஆப்ஜெக்ட் அடிக்கிறதுக்கு பயன்படுற இடம் ஃபேஸ். Hence this portion is hardened. இது ரொம்ப ஹார்டா இருக்கும். Slight convexity is given to the face to avoid digging of the face edge. So நீங்க என்ன பண்ணுவோம், உன்னை அடிக்கும் பொழுது கொள்ளும் பொழுது அந்த எவாக்குவேஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டா ஒரு கான்வெக்சிட்டி பண்ணிருப்பாங்க, லைட்டா அடிப்பாங்க மாதிரி ஒரு லைட்டா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேஸ் வந்து நாம அடிக்கும் பொழுது கொள்ளும் போது நமக்கு சரியான அடி கரெக்டா போய் அந்த இடத்துல விழுறதுக்கு பயன்படும். தென் பீன், பீனுங்கிறது ஃபேஸ்க்கான ஆப்போசிட் சைடு. The peen is other end of the head, ஹெட்னுடைய அதர் இன்னொரு பக்கம். It is used for shaping and forming work like riveting and bending. நீங்க ஏதாவது பென் அடிச்சு பெண்ட் பண்ணிட்ட பிறகு அது அதனுடைய ஷேப் பண்றதுக்கு அப்படி லைட்டா அந்த எட்ஜ்ல எல்லாம் தட்டுறது கொள்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பீன் பயன்படுத்தி தான் செய்வாங்க. The peen can be of different shapes like ball pin, cross pin, straight pin. இந்த மாதிரி இந்த பீன் வந்து ஸ்ட்ரைட் பின்னா இருக்கும், கிராஸ் பின்னு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல இது வந்து நமக்கு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஹேமருடைய பீன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். The peen of a hammer is also hardened in the face. ஃபேஸ் மாதிரியே இந்த பீனும் வந்து ஹார்டன் பண்ணப்பட்டிருக்கும். தென் அதர் முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக், இந்த சென்டர் பகுதி சீக். The cheek is the middle portion. ஒரு ஹேமர்ல ஒரு பக்கம் ஃபேஸ், இன்னொரு பக்கம் பீன், சென்டர் பார்ட் வந்து cheek. So the weight of the hammer is stamped here. மொத்த ஹேமருடைய வெயிட் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ஹேமர் எவ்வளவு வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால அடிக்க முடியும். ஹேமருடைய வெயிட்டே இந்த இடத்துல தான் குவிக்கப்பட்டிருக்கும். This portion of the hammer head is will be soft. இது ரெண்டும் ஹார்டன் பண்ணப்பட்டிருக்கும், பட் இந்த ஏரியா சீக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். another portion வந்து ஐ ஹோல், ஐ ஹோல்ல தான் ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். the high hole is meant for fixing the handle. ஹேண்டில் வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. கிரிப்புக்கு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வளைச்சு கொடுக்கறதுனா கை நாம அப்படி ஹேமரை பிடிக்கும் போது அடிக்கும் போது நமக்கு ஹேமர் கையை விட்டு
வழுக்க கூடாது, அதுக்காக இந்த ஃபிக்ஸிங் கிரிப்பிங்லாம் இதுல ஹேண்டில்ல கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஷேப்டு டு ஃபிட் த ஹேண்டில் ரிஜிட்லி. ஹேண்டில் வந்து நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி அந்த ஐஓல கிரியேட் பண்ணுவாங்க. வெட்ஜஸ் ஆர் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த ஹேண்டில் இன் ஹேமர். இன் கேஸ் இந்த ஹேமர் கீழே விடாம இருக்கணும் சொல்லணும்னா வெட்ஜஸ் லைட்டா பீசஸ் ஆஃப் உட்டை வந்து சைட்ல இந்த இடத்துல நாம அடிச்சு அதை நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் 4 முக்கியமான பார்ட்டு: ஃபேஸ், பீனு, சீக்கு, ஹை ஹோல். ஹை ஹோல்ல தான் ஹேமருடைய ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஹேண்டிலுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதனுடைய பீன் அரேஞ்ச்மெண்ட், அதனுடைய வெயிட்டை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்ஜினியரிங் ஹேமர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு பை தேர் வெயிட் அண்ட் தி ஷேப் ஆஃப் த பீன். அந்த பீனுடைய ஷேப்பு, அதுக்கப்புறம் அதனுடைய வெயிட்டை வச்சு தான் ஹேமரை வகைப்படுத்துறாங்க. ஸோ their weight varies from 125 grams. அதனுடைய வெயிட் வந்து 125 கிராம்ஸ்ல இருந்து கிலோகிராம் வரணும். 1 கிலோ அளவுக்குலாம் நிறைய 5 கிலோலாம் கூட ஹேமர், பெரிய பெரிய ஹேமர்லாம் இருக்கு. Generally the weight of the engineering hammer used for marking purpose is 250 gram. மார்க்கிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துற ஹேமர் வந்து 250 கிராம்ஸ். நமக்குலாம் 125 கிராம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு போதும். ஸோ இந்த பீன் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து கிளா ஹேமர் எதுனா ஆணிலாம் அடிச்ச ஆணியை புடுங்கிறதுக்காக, அந்த ஆணியை வந்து அடிச்ச உட்டுல இருந்து ஆணி எடுக்கிறதுக்காக கொண்டதுக்காக பயன்படுத்துறது இந்த கிளா ஹேமர். இன்னொன்னு ஸ்லட்ஜ் ஹேமர். 2 பக்கமும் ஹெட் தான் இருக்கும், ஃபேஸ் தான் இருக்கும், 2 பக்கமும் நீங்க அடிக்கலாம், நல்ல வெயிட் இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்லட்ஜ் ஹேமர். பால் பீன் ஹேமர் வந்து பீன் வந்து ரொம்ப பால் மாதிரி இருக்கும். ஸோ இது பால் பீன் ஹேமர். இந்த எட்ஜெல்லாம் வந்து அளவா நம்ம ஷேப் பண்றதுக்கு பயன்படலாம். அதுக்கடுத்து கிராஸ் பீன் ஹேமர். இந்த பீன் வந்து அப்படி ஷார்ப்பா கிராஸ் பீன்ல இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் இதுல அப்படி 90 டிகிரில கட் பண்ணணும், 90 டிகிரில இதை பெண்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம இந்த கிராஸ் பீன் ஹேமரை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு ஹேமரை வந்து எப்படி வந்து கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், எப்படி நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்க முடியும், எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். செலக்ட் ஏ ஹேமர் வித் ஏ கரெக்ட் வெயிட் சூட்டபிள் ஃபார் ஜாப். ஒவ்வொரு ஜாபுக்கு தகுந்த மாதிரி ஹேமரை கரெக்டா சூஸ் பண்ணணும். சின்ன ஜாபுக்கு பெரிய ஹேமர் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுங்க, டோட்டலா ஆணி உடைச்சிக்கும், அந்த எக்யூப்மெண்ட்டும் உடைச்சிக்கும். ஸோ என்ன வேலை செய்ய போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேமரை நம்ம சூஸ் பண்ணணும். மேக் ஷுவர் த ஹேண்டில் இஸ் ப்ராப்பர்லி ஃபிட்டட். ஹேண்டில் நம்ம ஹேமரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஹேண்டில் டைட்டா இருக்குதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஓங்கி அடிக்கும் பொழுது அப்படியே ஹேமர் கழட்டிக்கிட்டு எதிரில் இருக்கிற ஆள்கிட்ட போய் அடிச்சோம், அல்லது எதிர்க்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ல பட்டு டேமேஜ் ஆயிடும். தென் செக் த ஹெட் அண்ட் ஹேண்டில் ஃபார் எனி கிராக். நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஹேண்டிலுடைய ஹெட்ல எதுவும் கிராக்லாம் இருக்கா என்னங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க பயன்படுத்த வேண்டும். Ensure that the face of the hammer is free from oil or grease. So ஃபேஸ்ல எதுவும் ஆயில் கிரீஸ் இல்லாம இருக்குதா, ஹேண்டில் எதுவும் கிரீஸ்லாம் இல்லை, ஏன்னா வழிக்குன்னு போயிடக்கூடாது. இதெல்லாம் இருக்குதான்னு நம்ம பார்த்துட்டு தான் ஒரு ஹேண்டிலை நாம பயன்படுத்தணும். ஸோ ஹேண்டில் ஒரு ஹேமரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் நீங்க பின்பற்ற வேண்டும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹேண்ட் டூல்ஸ் டாபிக்ல நாம பார்க்குற முக்கியமான விஷயங்கள். ஸோ ஹேண்ட் டூல்ஸ் வந்து டெஸ்டிங் டூல்ஸ், மெஷரிங் டூல்ஸ், மார்க்கிங் டூல்ஸ், கட்டிங் டூல்ஸ், ஜெனரல் ஹேண்ட் டூல்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டூல்ஸ்லாம் இல்லாம சில முக்கியமான சில டூல்ஸ்லாம் இருக்கு. அதை இன்னும் ஃபர்தர் கிளாஸஸ்ல அதை நம்ம பார்க்கலாம். ஓகே.